வசனம் சொல்லுகிறபடி இன்றைக்கு நம்மை உயிரோடு காக்கவும் இந்த புதிய நாள் நமக்கு கொடுத்து இந்த நாளுக்குரிய எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ ஜனங்கள் இருக்கலாம் இந்த ஏரியாவில் இல்லைங்களா, எவ்வளவு பேர் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம சேர்மன் ஐயா சக்தி ரமேஷ் ஐயா மூலமாக நம்முடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஐயா இருக்காங்க, நம்ம கதிர் ஐயா, நம்ம பிரசிடென்ட் ஐயா இருக்காங்க, பாஸ்டர் இருக்காங்க, எல்லாரும் மூலமாகவும் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி இல்லைங்களா, பஞ்சத்தை நம்மை உயிரோடு காக்கவும் நமக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நம்முடைய தேவன், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர், உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிற தேவன். இதோ இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் எல்லா ஜெபங்களுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. மனுஷனுடைய கண்கள் ஒருவேளை திறக்கலைனாலோ கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. யாரையாவது கொண்டு நம்மை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்பின பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அவர் நம்மை நிரப்பி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அப்ப வேதம் சொல்லுகிறபடி தமக்கு பயந்து அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை, நம்ம ஆத்துமா அந்த உலகத்துல நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்க ஒருவராக முடியாது. நம்ம எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய இந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை பாதுகாக்க தேவனால் மாத்திரம் முடியும்.